ஓம் ஷிம்லாய வித்மகே கலகஸ்தாகி தீமிகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் எந்த ஒரு சூழல்லையும் சந்தர்ப்பத்திலையும் யாருக்கிட்டையும் கையேந்திர நிலையில நம்ம போயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு கொடுக்கிற நிலையில தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அளவுக்கு வைராக்கியம் படித்த கும்பராசியில பிறந்த நண்பர்கள் இந்த 2026 வருடத்தில் ஒரே ராசியில், அதுவும் உங்களுடைய ராசியில இணைய போகின்ற 5 கிரகங்களால் கிடைக்க போகின்ற நடக்க போகின்ற பலனைத்தான் பார்க்க போறோம். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டினால் புதியல் போன்ற பொக்கிஷமான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அதை பத்தி தான் இன்றைய இதில் விரிவா விளக்கமா நம்ம பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. மேல நம்ம சேனல் 2026 வருடத்துடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற தவறாம சொல்லி வச்சு அடுத்த நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய கும்பராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த 2026 கும்பராசியில பிறந்த உங்களுடைய ஜென்ம ராசியில ராகுவான் அமர்ந்திருக்கிறார். இந்த 2026 முடியும் வரை, அதாவது நவம்பர் மாசம் வரைக்கும் அந்த ராகு அங்கதான் இருக்கப்பாரு. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ராகு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு இருக்கிறார். ஆனா 7ஆம் வீட்டுல கேது அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவுகள் ரீதியான ஏமாற்றம் அல்லது அவங்ககிட்ட எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காம போகலாம். ஆனா பணம் வந்தா 10ம் பறந்து போகும் சொல்லுவாங்க. அந்த பணம் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு யோகம் தாங்க. பண ரொட்டேஷன் கண்டிப்பா இருக்குது. செய்கின்ற தொழிலிலும் பார்க்கின்ற வேலையிலும் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் கண்டிப்பா இருக்குது. கொஞ்சம் அலைச்சல், இடமாற்றம், பயணங்கள் இருந்தாலும் இந்த 2026 பணப்பற்றாக்குறை கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. அதுல நீங்க கவலைப்படாம இருக்கலாம். மேற்கொண்டு 2ஆம் வீட்டுல மீன ராசியில உங்களுடைய ராசினர் அமர்ந்திருப்பது தனச்சனியாக அமர்ந்திருக்கிறார். அப்போ 2026 பல வேலைகள், பல தொழில்கள் பார்த்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனியும் பிளஸ் ராகு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இந்த ஒரு நிலையில தாங்க உங்களுடைய கும்ப ராசியில சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் கூடிய புதனும் சேர்ந்து வந்து அமரப்போறார். கிட்டத்தட்ட 5 கிரகங்கள், அதாவது சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் ஏற்கனவே ராகு, இப்படி 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. நல்ல ஒரு புரிஞ்சுங்க, தெளிவான விஷயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த 5 கிரகங்களுடைய நிலை. பொதுவாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது 5 விதமான விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தும். ஒவ்வொரு கிரகத்துடைய சேர்க்கையும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். முதல்ல அதை பத்தி நம்ம விரிவா விளக்கம் பார்த்தோம். பொதுவா இந்த சூரியனோடு புதன் சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் சொல்லுவாங்க. அப்போ முதல்ல படிக்கிற மாணவர்களுக்கு, கும்பராசியில் நீங்க பிறந்திருக்கீங்க, படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல ஒரு கடன் இருக்குது, எஜுகேஷன் லோன், அது தள்ளுபடி ஆகும். படிப்பு விஷயத்தில் ஏதோ ஒரு தடை இருக்குன்னா அது நீங்கும். படிக்க தேவையான அரசாங்க சலுகை கண்டிப்பா கிடைக்கும். கவர்மெண்ட் ரிலேட்டடான படிப்புக்கு ஹெல்ப் கிடைக்க போது படிப்புல வெற்றி காண்பீர்கள். ஸோ அது கண்டிப்பா நடக்குது. ஆசைப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? மருத்துவம் சம்பந்தமான ஃபீல்டு, வெளிநாடு சம்பந்தப்பட்ட படிப்பு கண்டிப்பா அமையும். இதுக்கு யோகம் இருக்கு. அடுத்தபடியா புதனும் ராகும் இணைந்தால் லட்சுமி நாராயண யோகத்தை ஏற்படுத்தும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, திடீர் ஒரு காதல், திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் போன்றவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய கும்பராசிக்கு 5ஆம் வீடான மிதுனத்திற்கும் 8ஆம் வீடான கன்னிக்கும் இந்த புதன் அதிபதி. ஓகேங்களா? ராகுல அமர்ந்திருக்கிறாரு. அப்போ திடீர் புத்திர பாக்கியம், திடீர் ஒரு காதல் கல்யாணம் நடைபெடுத்து கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ அதே போல சொத்துக்கள் தகராறு இருந்தால் அது சரிவர நீங்கும். பணப்பற்றாக்குறை அது நீங்கும். பண ரீதியான யோகத்தை கொடுக்கும். இந்த லாட்ரி டிக்கெட்டு, புதையல், இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஓகேங்களா, இந்த பண விளையாட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதுலலாம் திடீர் பண வருவாய் பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புதன் ராகு இணைந்திருக்கும் போது அது கும்பராசிக்காரங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விளையாட்டு, லாட்ரி டிக்கெட் போன்ற அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பா கிடைக்கும். திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து சூரியனும் செவ்வாயும் இணைந்தால் மங்களாதித்ய யோகம். நிலபுலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சொத்துக்கள் தகராறு நீங்கும். கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு மனை கட்டி அதுல கிரகப்பிரவேசம் கண்டிப்பா நடத்துவீங்க. விவசாய நிலம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி விவசாய நிலத்திற்கு யோகங்கள் உண்டு. ஓகேங்களா? சொந்த தொழிலில் ஒரு வெற்றி இருக்கும். சொந்த தொழில் நடத்துறவங்க உங்களுக்கு அந்த தொழிலுக்கு பிசினஸ் தேவையான வண்டி, வாகனம் அல்லது நிலபுலங்கள் கண்டிப்பா வாங்குவீங்க. அதுக்கு யோகத்தை கொடுக்குது. சரிங்களா? அடுத்து சூரியன் சுக்கிரன் இணைந்தால் மங்களாதித்ய யோகம், சுக்கிர மங்களாதித்ய யோகம். அப்படி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா என்ன நடக்கும் அப்படின்னா, வாழ்க்கை துணையால் வருமானம், சொத்து போன்றவை கிடைப்பதற்கு யோகம் உண்டு. உங்க வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? இந்த 2020 அதுக்கு சாத்தியக்கூறு அதிகமான முறையில் இருக்குது. மேலும் இதுல கிரக யுத்தங்களும் இருக்குது.
இந்த ராகுக்கும் சூரியனுக்கும் ராகுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, சூரியனுக்கும் ராகுக்கும் ஆகாது. ரெண்டுமே பகை கிரகங்கள் சொல்லலாம், அந்த மூணுமே. அப்போ சூரியனுக்கு செவ்வாய்க்கு ஒத்து போகும், ஆனா ராகுக்கும் செவ்வாய்க்கும் சூரியனுக்கு ஒத்தே போகாது. அப்போ இதனால என்னங்க நடக்கும்னா, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொன்னேன், அது இதுலதான் பொருந்தும். அவசரம், கோபம், வேலை மற்றும் தொழில் விஷயத்துல வேண்டாம், நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அதே போல பதவிகள் சம்பந்தமான போட்டிகள் இருந்தா அதுல கூடுதல் கவனம் தேவை. அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு அல்லது வேற நீங்க வேலை பார்க்குற இடத்துல முக்கியமான ஒரு பொசிஷன் கிடைக்குதுன்னா அதுக்கு அவசரப்பட்டு சண்டையிட்டு ஃபைட் பண்ணிட வேண்டாம். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூடிய மேல் அதிகாரிகளோட நேரடி பகையை நீங்க ஏற்படுத்திக்காதீங்க. உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இருக்கிறாங்க, இல்ல அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவங்க, அவங்களோட சண்டை போட்டுறாதீங்க. இதுலலாம் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது உங்களுக்கு நல்லது. அப்படி பொறுமையை கையாண்டால் கண்டிப்பா புதிய உங்களுக்கு தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி வாய்ப்பு, பதவி முன்னேற்றங்கள், சொத்துக்கள், இறுதி தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்க. மேலும் மிக முக்கியம், அந்த சுக்கிரன் ராகு இருந்தால் ரெண்டுமே நட்பு கிரகம் தான், ஆனா இருந்தாலும் தவறான பழக்க வழக்கங்கள், கெட்ட ஒரு விஷயத்திற்கு அடிமையாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஓகேங்களா? அந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை என்பது. அப்போ அந்த தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கத்தால் உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்புண்டு, புத்தி தடுமாற வாய்ப்புண்டு. அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான நல்ல உறவுகளை இழக்க நேரிடும். சரிங்களா? அப்போ இந்த தவறான பழக்க வழக்கம், தவறான சேர்க்கை இருந்தால் அதுல கூடுதல் கவனம், அதை நிராகரிச்சிருது, தவிர்த்துறது உங்களுக்கு நல்லது. ஸோ இதுல கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க. மேற்கொண்டு இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைந்தால் நிச்சயம் திருமண வாழ்க்கையில் ஒரு கோபத்தை, ஒரு வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வாழ்க்கை துணையோடு சில சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். முழுமையான ஒரு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடுகளை ஏற்படுத்தும். ஸோ இந்த நேரத்தில் என்னங்க பண்ணலாம்? முருகன் வழிபாடு. வெள்ளிக்கிழமை அன்று முருகனை வணங்கும் போது, அதுவும் வள்ளி மற்றும் தெய்வானையோடு சமேதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வெள்ளிக்கிழமை அன்று மல்லிகைப்பூ மாலை சாட்சி வணங்கும் பொழுது இந்த 3 தெய்வங்களுக்கும் மிகப்பெரிய அளவு கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஓகேங்களா? தாராளமா தவறாம இதை பண்ணுங்க. இதுல இருந்து ஒரு தெளிவு, ஒரு மாற்றம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில கண்டிப்பா நடைபெறும். மேற்கொண்டு பொன் பொருள் சேர்க்கை, திடீர் திருப்பங்கள், திடீர் மாற்றங்கள் கண்டிப்பா இந்த 5 கிரக சேர்க்கை உங்க ராசியில் இருக்கனால ஏற்படும். அப்போ அது நல்ல விதமான மாற்றமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது, ஏன்னா உங்க ராசிநாதன் சனி பகவான், அவர் 2ல இருக்கிறார். வாய் பேச முடியாத ஊனமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போய், பள்ளிக்கூடத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச உணவு தானம் செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அந்த பிள்ளைகளுக்கு முடிஞ்ச எஜுகேஷன், படிக்க சம்பந்தப்பட்ட தேவைப்பட்ட உபகரணங்கள் வாங்கி கொடுங்க, பெரிதல் நன்மை வைக்கும். பிரதோஷ காலம் அன்று நந்தீஸ்வர பகவானுடைய செவிகளில் கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் பரிகாரத்தை வைங்க. அதே போல தேவாரம், திருவாசகம் மற்றும் தெய்வ ஆலயங்கள்ல உங்களால் முடிந்தளவு பாராயணம், பாடல்கள் பாடுங்க. சரிங்களா? அல்லது அந்த பஜனையில கலந்துக்குங்க. ஸோ இதெல்லாம் பெரிதளவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுதான் தெய்வங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்கும். தவறாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்று கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்து வந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.